నారాయణ ప్రియమనంగ మదాపహారం వారాణసీపురపతిం. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் மறுபடியும் எங்கே வந்திருக்கேன்? திருச்சி ஒரே ஒரு மருதாண்டா குறிச்சிக்கு தான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, கிராண்ட் சிட்டி டெவலப்பரோடைய ப்ராஜெக்ட்டை பார்க்கலான்னு வந்தேன். அதில் புக் பண்ணணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% சேல்ஸ் ஆயிருக்கு. ஆமாம், புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிற ஃப்ளாட்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்கே ஏன் இவ்வளோ சீக்கிரமாக விற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் வீடு தாங்க. எல்லாமே அழகாக பங்களா கட்டி அவங்கவுங்க கம்யூனிட்டி கேட்டோட இதில் இருக்கிறாங்க. அதனால் வந்து இது சீக்கிரம் விற்று தந்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவல் வந்து இவங்க வந்து பக்காவாக வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு சேஃப்டி அதுலேயும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்க் வசதி. பார்க் பார்த்திங்கன்னா போன வாரத்தை விட இந்த வாரம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் அடுத்த வாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். என்னென்னா இங்கே வந்து நம்மளுக்கு இருக்கிற இடத்துல உடற்பயிற்சி செய்கிறதுக்கு இடம் கண்டிப்பாக வேணும். அதுக்கு வாக்கிங் போகிறதா இருக்கட்டுங்க, மற்றபடி உடற்பயிற்சி செய்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும். ஏன்னா மன அமைதிக்கு நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று காம்பவுண்ட் வால் பாதுகாப்பு பக்காவாக இருக்குது. இங்கே வந்து சிசிடிவி கேமரா வித் வந்து பாதுகாப்பு காம்பவுண்ட் சோர் ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. நாலாவது எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லா இடத்துலையும் கம்பம் இழுத்து வச்சுட்டாங்க. நம்மளுக்கு ரோடு வசதி நல்லாயிருக்கு. பூமி பார்த்திங்கன்னா இது செம்மண் பூமி சூப்பராக இருக்குங்க. காவிரி ஆறு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரே 1 கிலோமீட்டர் 50 அடியில் போர் போட்டால் 50 அடியில் தண்ணி வந்துடும். இதில் நல்ல தண்ணி வசதி ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் நம்மளுக்கு போகிற இடத்துல நம்மளுக்கு தண்ணி வசதி கண்டிப்பாக முக்கியம். அதுக்கு வந்து பிரச்சனையும் பண்ணாது. ரெண்டாவது மருதாண்டா குறிச்சி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 100 அடிங்க. ஆமாங்க, பஸ் விட்டு இறங்கினா 100 அடியில் இடம் வந்துடும். ஸோ உங்களுக்கு உண்டான மனையை உடனே புக் பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.